ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிமா ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கொம்பு சிவி அந்த படத்தோட ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். கொம்பு சிவி சண்முக பாண்டியன் அவருடைய படம். சரத்குமாரும் சேர்ந்து நடிக்கிறார். பொன்ராம் அவருடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக்கலில் வெளியாகக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த டீசர்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த பக்கா பொன்ராம் படம் அப்படின்ற ஃபீல் வந்தது. ஏன்னா பொன்ராம் படம் அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, காமெடி, அதில் கொஞ்சம் வைலன்ஸு, அந்த ஃபைட்லாம் இருக்கும். ஸோ அது போக இந்த ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிற ஜானரில் பக்காவாக அந்த மீட்டரில் சூப்பராக இருந்தது டீசர் பார்க்கும்போது. ஸோ ட்ரெய்லரும் அந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. ஸோ இன்னும் என்ன கூடுதலான சீன்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோமா, வாங்க. இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு வெளியே போகக்கூடாது. பாட்டுங்க ஆறாறு லோகம் தப்புச்சிங்க சொர்க்க லோகம் தானே. சத்திரியனா இருக்கிறதோட சாணக்கியனா இருக்கணும். துப்பாக்கி எப்படிங்க பாண்டி? ஊரை மீட்டு கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுறோம். உன் பேர் பாண்டி தானே? ஏன் மஜ்னு கையில் போட்டிருக்க? மேடம் பேர் லைலானா, என் பேர் மஜ்னு தானே. ஆசையை பாரு. ஆமத்துக்கு பாவம் இல்ல, பேசாம பர்சனேட் பண்ணிடுங்க மேடம். துரோகி துரோகி. நாங்களாம் 420 பார்த்தாங்க. இவையெல்லாம் கோழி கொண்டு விளையாடுற பையன். என்னடே பயமே இல்லாம இருக்கு? யாரா சொன்னா பயமே இல்லாம இருக்கேன்னு? மரண பயத்துல இருக்கேன். கலந்துருவோம். ஆடுறோம் என்னன்னு தெரியுமா? சாவ தள்ளி போடுறது. மரியாதை வேணும்னா மரியாதையான தொழில் பண்ணணும். இதை விட்டா பணமத்தையில படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்க 12 ஊரை விட்டு கொடுத்ததுனால தானே இன்னைக்கு எல்லாருமே நிம்மதியா தண்ணி குடிக்கிறாங்க. ஆனா எங்க தாகம் தீரலையே. போலீஸ்காரங்க நம்மள வாழ விட மாட்டாங்க மாமா. இந்த ரெட்டை துப்பாக்கியை வச்சுதான் அந்த மொத்த துப்பாக்கியை சமாளிக்கணும். ஏதோ கலை நிகழ்ச்சி படம் போறோமா? விருந்து நியாயமா பாத்தீங்கன்னா, நாங்க ஆந்திரால போன வேலைக்கு மாமாக்கு ஒரு பத்மபூஷனும் எனக்கு ஒரு கலைமாமணி அவார்டும் கொடுத்துருக்கணும். 2 பேரையும் போட்டு அடிக்கியா? மாப்பிள எது பேசினாலும் அடிக்கிறாங்க. எதுவும் பேசுறாத. தம் கட்டு. சொன்ன மாதிரி வந்து ஒரு பக்கா பொன்ராம் அந்த மீட்டரில் இருக்குது ட்ரெய்லரும். ஸோ அந்த இவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்கல்ல, அந்த கஞ்சா இதெல்லாம் டீசரில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வெடி அது தயாரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. இதில் வந்து கஞ்சா பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ உங்களோட தொழில் தான் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தேட்டரில் படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அது போக அந்த ஊருக்குள்ளே சண்டியராக அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, அவருக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கூட சலிக்காமல் இருக்கிற அந்த மாமா கேரக்டரு சரத்குமார் சார். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய படங்களில் இந்த டெம்ப்ளேட் தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது லிட்டரலி அந்த பருத்தி வீரன், அப்புறம் தேவராட்டம், ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் ரெசம்பிள் பண்ணுது. பண்ணாலுமே ஆனால் வந்து இதில் பார்க்க அந்த சண்முக பாண்டியன், சரத்குமார் இவங்களோட காம்போ வந்து நல்லா புதுசாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரைலர்லேயே அந்த நல்ல அவங்க 2 பேரோடைய கெமிஸ்ட்ரி, ஹீரோ ஹீரோயின் அது தாண்டி இவங்க 2 பேருடைய அந்த காமெடி, அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. பாருங்கள், இவ்வளோ ஏஜுக்கு அப்புறமும் வந்து சரத் சார் வந்து அவர் வந்து மேக்கப் பண்ணி தான் வந்து அந்த ஓல்டு கெட்டப் அப்படிங்கிற மாதிரி காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவரோட அந்த ஃபிசிக்கை சொல்கிறேன் அப்படி இருக்குது, அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் ஹேட்ஸ் ஆஃப் வேறு லெவல். அதுவும் அந்த சண்முக பாண்டியனோட இன்ட்ரோக்கெல்லாம் அந்த பிஜிஎம்லாம் வேறு லெவல். நம்மளே அறியாமல் அந்த உள்ள ஒரு ஃபயர் வரும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாம் சூப்பராக இருக்குது. காமெடி எனக்கு தெரிஞ்சு காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ பக்கா ஒரு பொன்ராம் படத்துடைய அந்த வைப்பில் ஒரு பக்காவான படமாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க.